ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா நான் 59.70 கிராம். நேற்று இருந்த அதே வெயிட்டு பார்க்கலாம். மாறி மாறி காட்டிகிட்ருக்கோம். நம்ம உடம்புல இன்ச்சஸ் பையாக குறையும். கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். கருவேப்பிலை பயங்கர ஹெல்ப்ஃபுல். இன்றைக்கி ஒரு சொரக்காய் ரெசிபி வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டுக்கிட்டேன். வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சுரக்காயை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கினதும் இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து வதக்கினேன். இப்போ சுரக்காயிலே நிறைய தண்ணி விடும். தக்காளி வதங்க அதுக்குள்ளேயும் தண்ணி விடும். ஸோ நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா சுரக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஏற்கனவே அதில் மஞ்சள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதில் சாம்பார் பொடி அதிகமாக சேருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுரக்காய் வதங்கி அரை வேக்காடு வந்ததும் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லூஸாகவே செய்யுங்க, ஏன்னா நேரம் ஆக ஆக இறுகிரும், கெட்டியாயிரும் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால. நல்லா கொதித்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேருங்க, சூப்பராக இருக்கும். சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே நைட்டிலே செஞ்சுட்டேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு செஞ்சுக்கோங்க. நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸை செஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப உடம்புல இன்ச் பை இன்ச்சாக வெயிட்டு குறையிற ஃபீல் நல்லாவே தெரியுது. நான் இப்படி தான் இந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி ஹெவியாக தூக்குறனால நம்மளுடைய மசில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டாகும்னு எனக்கு தோணுது. நான் அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தோப்புக்காரணை போட்டுட்டு முடிச்சிடுவேன். தோப்புக்காரணை உடனே 100 போடாதீங்க, விட்டு போடுங்க. கால் பயங்கரமாக வலிக்கும் ஸ்டார்டிங்கில். இன்றைக்கி காலையில் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம், ஒரே ஒரு பெரிய சப்பாத்தி, அந்த சுரக்காய் கூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு பீன்ஸ், இதை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு தாளிச்சிக்கிட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா சுரக்காய் கூட்டு வச்சு இந்த சப்பாத்தி சாப்பிட்டேன். இன்றைக்கி 2 நேரமும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வெயிட்டில் மாற்றம் வரும், பாருங்கள். வேணாலும் தண்ணி குடிச்சிட்டு அதை சாப்பிட்டேன். நல்லா மெதுவாக சாப்பிட்டேன். மதியானம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோசை, நல்லா வெங்காயம் போட்டு தோசை ஊற்றிக்கிட்டேன். இதோட சுரக்காய் கூட்டு ப்ளஸ் அந்த சிவப்பு பீன்ஸ் செஞ்சிருந்தேன்லாம் அது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். இதை வச்சு சாப்பிட்டேன். தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 59.70 கிராம். நேற்று இருந்த அதே வெயிட் எந்த சேஞ்சஸுமே வரல. நைட்டு பப்பாளி வெள்ளரிக்காய் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு 2 நேரம் கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி சப்பாத்தி, மதியானம் தோசைன்னு எடுத்துக்கிட்டேன். சும்மா ரைஸே சாப்பிட்றமேன்னு சாப்பிட்டேன். நல்லா ஃபுல்லா மதியானம் அந்த சுரக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டேன் இல்லைங்களா, அதுல வயிறு ஃபுல்லா திம்முன்னு இருக்கு. மணி ஈவினிங்கா பாத்தீங்கன்னா ஒரு சுகர் இல்லாத டீ எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு மதியம் சாப்பிட்டதும் ஈவினிங் சாப்பிட்டதும் வயிறு ஃபுல்லா இருக்கு. அதனால நான் எதுவுமே சாப்பிடல. இப்ப மணி 6:30. தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டேன். நீங்க கண்டிப்பா சாலட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. வரும் நாட்கள்ல நான் நினைச்ச 58 வெயிட்டை எப்ப ரீச் பண்றேன்னு கண்டிப்பா முடியும்னு நினைக்கிறேன். இதே காய்கறி, இதே வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா சப்பாத்தி, தோசை இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். சாயந்தரம் வேர்க்கடலை சாப்பிட்டேன். அதனால எனக்கு பசி இல்லை. நீங்க கப்பு நிறைய சாலட் செஞ்சு சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. 6:30 மணிக்குள்ள உணவு முடிச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.